ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் செய்ய போகிற டிஷ் என்னன்னா வெஜிடபிள் தம் பிரியாணி. பிரியாணினாவே ஸ்பெஷல் தாங்க. அந்த ஸ்பெஷலில் இன்னைக்கு நம்ம வெஜ் தம் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு மசாலா தனியாக, ரைஸ் தனியாக ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை குக்கரோ எடுத்துக்கோங்க. அதில் 3/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃபிளேவர் கொடுக்கும். இந்த மிக்சர் நல்லா வதங்கின உடனே 2 தக்காளியை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி கேரட் திருவுறதுல திருவி சேர்த்தீங்கன்னா ஈஸியா வதங்கிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்க, தக்காளி எவ்வளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இதுல நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் கேரட், பீன்ஸ், குடமிளகா, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க இதோட அடிஷனலா பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இப்படி பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி டேஸ்டா இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு தான். ரைஸோட அளவை விட வெஜிடபிள்ஸோட அளவு கண்டிப்பா கூட இருக்கணும். அதாவது ரைஸோட அளவு 1 கப் எடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா 1.5 கப்புக்கு மேலேயாச்சும் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுல ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இது லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கப் தயிர் எடுத்துக்கோங்க. இது ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய் வேக தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, ஏன்னா மசாலா கொஞ்சம் செமி கிரேவியா தான் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வேக வைங்க. இந்த கேப்ல நம்ம சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 2 டம்ளர் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அதை இப்போ வேக வச்சிடலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடானோடனே அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் சேர்த்து ஒரு 95% வேக விட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சாதம் நல்லா வெந்துடுச்சு. இதை வடிகட்டிட்டு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நம்ம மசாலாவும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிரேவியாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மசாலால ஒரு பாதியை எடுத்துட்டு தனியா வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாதத்தை இதுல சேர்த்துடலாம்.
இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ரைஸை ஒரு லேயர் போட்டுடலாம். பிரியாணிக்கு வந்து ரைஸ் வந்து சூடாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் நம்ம ஆற வச்சு சேர்ப்போம். ஸோ ரைஸ் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு லேயர் ரைஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லியை கொஞ்சமாக தூவிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்னைக்கு ஆனியன் சேர்க்கலை. அப்புறமா இதில் மீதி இருக்க மசாலாவை மறுபடியும் இன்னொரு லேயர் வச்சிடலாம். அகெயின் ஒரு லேயர் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் புதினா கொத்தமல்லி ஒரு லேயர் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து லேயர் எல்லாமே ரெடி. இதை வந்து எப்படி தம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை ட்ரேலையோ தூளுப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரியாணி பாத்திரத்தை வச்சு அது மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வைக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே வச்சிருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் இப்படியே இருக்கட்டும். பாருங்க, நம்மளோட தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்மளோட தம் பிரியாணி எந்த அளவுக்கு நல்லா ரெடியாக இருக்குன்னு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மஹி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.